என்னது நேத்து நைட்ல இருந்து இந்த கமலுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு 2ஆம் தேதி வேற ஆயிடுச்சு. கவினுக்கு வேற காசு கொடுக்கணும். என்ன நினைப்பாரு என்ன பத்தி கவின்? இந்த கமல் ஏன் இப்படி தேவையில்லாம இருக்கா? ஃபோன் அட்டெண்ட் பண்ணி என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டியன. இப்படி இருந்தா நான் எப்படி கவின் கிட்ட காசு கொடுப்பேன்? இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனையா இருந்தா அதையாவது சொல்லலாம்ல ஃபோன் அட்டெண்ட் பண்ணி. இப்படி ஃபோனே அட்டெண்ட் பண்ணாம இருக்கா. அப்ப நான் என்னத்த தான் நினைக்கிறது? ஒருவேளை அவனுக்கு காசு கையில கிடைக்கலையோ அதனால கண்டு அட்டெண்ட் பண்ணாம இருக்கானோ? அதையாச்சும் என்கிட்ட சொல்லி தொலைக்கலாம்ல. கவின் கிட்ட நான் இப்ப என்ன சொல்லுவேன்? அவர் நேத்தே ஃபோன் போட்டு கேட்டாரு. அதனாலதான் நான் கமல் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு நினைச்சேன். கமல் வேற ஃபோன் அட்டெண்ட் பண்ற மாதிரி இல்ல. இப்ப நான் கவின் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு கேட்டா கவின் என்ன நினைப்பாரு? அண்ணி ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினைப்பாரு. ஐயோ எனக்கு என்ன பண்ணனே தெரியல. மண்டை வேற குழம்புது. கவின் கிட்ட வாங்கின காசை எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துடணும். என்னால அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. இவனுக்கு உதவி செய்யணும்னு போய் நான் போய் இப்படி மாட்டிக்கிட்டேனே. பூமாரி, இப்ப நான் என்ன செய்ய போறேனோ தெரியல. எனக்கு மண்டையே ஸ்ட்ரைக் ஆகி போய் நிக்குது. எப்படி வாங்கின காசை நான் கவின் கிட்ட கொடுக்க போறேன்? கொடுக்கலன்னா அவர் கண்டிப்பா என்ன பத்தி தப்பா தான் நினைப்பாரு. அவருக்கு வாங்கின வாக்க நான் அப்படியே மீறிட்டேன்னு அர்த்தமாயிடும். ஏய் பூமாரி, என்ன இவ கூப்பிட்டே இருக்கா, புலம்பிக்கிட்டே இருக்கா? பூமாரி, இல்ல இப்படியே விட்டா சரி வராது. நம்ம பேசாம போய் கமலை போய் நேர்ல பாப்போம். அப்பதான் தெரியும் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்ட்டு. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு கண்டிப்பா ஆகாது. ஏய் என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க? என்னாச்சு? எப்போ வந்தீங்க? என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல கூப்பிட்டே இருக்க, காது கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்க. ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லையா. ஒரு பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை இருக்கும்? பிரச்சனை இல்ல ஒண்ணு இல்லையா. ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய் ஏதாவது பிரச்சனையான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கே இவ்ளோ பதில் சொல்ற? இல்லங்க ஒண்ணு இல்லன்ட்டு சொல்ல வந்தேன். சும்மா தான் இங்க வந்து உட்காரலாம்னு உட்கார்ந்தேன். என்னாச்சு? டீ போட்டு கேட்கலான்ட்டு தான் கூப்பிட்டேன். நீ என்னன்னு பார்த்தா பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க. என்னாச்சு? அதான் சொல்றேன்ல ஒண்ணு இல்லன்ட்டு. இல்லையா, 2 நாளா உன்னை பாக்குறேன், ஆளே சரியில்லையா? சரியில்லைனா நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? என் மூஞ்சில ஏதாவது தெரியுதா என்ன? ஆமா, உன் மூஞ்சில எல்லாம் தெரியதான் செய்யுது. அப்படியா? என் மூஞ்சில என்ன தெரியுது? ஒண்ணு இல்லையா. சும்மா இப்படி கிராஸ் கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டிருக்க கூடாது சொல்லிட்டேன். இப்ப ஏன் தேவையில்லாம கோவப்படுற? என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதுக்கு ஒரு கோவமா உனக்கு? என்னாச்சு? நேத்து உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன், ஆளு கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதாவது மாட்டிக்கிட்டியா என்ன? சரியா போச்சு. இவர் என்ன இப்படி என்கிட்ட கேள்வி கேட்காரு? ஒரு நாள் ஒரு பொழுது இப்படி என்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லையா? இவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? பயமா வேற இருக்க. ஐயோ மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. எதுக்கு இப்படி பண்ணன்ட்டு. ஏமா மாட்டாம எப்படியாவது தப்பிச்சிடணும் இந்த பிரச்சனையில இருந்து. இன்னைக்கு போய் எப்படியாவது கமலை பார்க்கணும். உன்னதானே கேக்குற, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லைங்க. நம்ம பாப்பா இருக்கல்ல ரித்தி, அவளுக்கு வந்து கொஞ்சம் புக்ஸ் போய் வாங்கணும். அததான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன புக்ஸ்? டீச்சர் எதுவுமே என்கிட்ட சொல்லி விடலையா? நான் தான் அவளை போய் பிக்கப் பண்றேன், டிராப் பண்றேன். என்கிட்டயும் டீச்சர் ஒன்றும் சொல்லல, உன்கிட்ட சொல்லிட்டாங்களோ? என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதுனாலதானே சொல்றேன், இல்லாட்ட யார் சொல்லுவா? அது சரி, என்ன புக் வாங்கணுமா? ஏதோ சோசியல் சயின்ஸ்ல ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னாங்க. பாப்பாக்கு இன்னும் அந்த சப்ஜெக்டே இல்ல. என்ன பேசுற பூமாரி நீ? என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்ல போறியா? எப்படி? பூமாரி என்னமா என்னாச்சு? இங்கதான் இருக்கா? ஸ்டவ்ல அப்படியே அரிசி வச்சுட்டு வந்திருக்கா. அவ்வளோதும் பொங்கி அவ்வளோ நாசமாயிட்டு. ஐயோ சரியா போச்சு, மறந்துட்டேன் போலயே. அத்தை நான் இப்பவே போய் பாக்குறேன். ஏய் அதெல்லாம் சரி பண்ணியாச்சு, இங்க வா. இப்படி என்னாச்சுமா? இவளுக்கு என்னாச்சு? நேரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கா, ஆள் ஒன்னும் சரியில்லையா? ஏன்டா அவளுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்கா. சாப்பாடு அடுப்புல வச்சுட்டு அப்படியே வந்திருக்கா. அவ்வளவும் பொங்கி நாசமாயிட்டு. நான் தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வர்றேன். அதான் இவ என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக வந்தேன். என்னாச்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? தலைவலி ஏதாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கூப்பிட கல்லா இருந்தா. என்னாச்சு கேட்டா ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்க. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. பிரச்சனையா? அவளுக்கு என்னடா பிரச்சனை? நீங்க ஏதாவது சொன்னீங்களா அவளை? நானா? பூமாரியா? அவளை ஒண்ணுமே நான் சொல்லலையே. ஏன் என்னாச்சு? என்னை பத்தி ஏதாவது சொன்னாளா? அவளை எதுவும் சொல்லலையேனா? என்னன்னு தெரியல. நான் வந்ததுல இருந்தே உம்முன்ட்டு தான் இருந்தா. என்ன பிரச்சனைன்ட்டு அவள்கிட்ட விடாம கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா பதில் எதுவுமே என்கிட்ட சொல்ல கிடையாது. நேத்து நைட்டும் இப்படிதான்டா. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போதும் பால் சாப்பிடுவேன்ட்டு இவகிட்ட கேட்டேன். ஆனா எனக்கு தரவே இல்லை.
சரி நான் ஒருவேளை இவளுக்கு தலைவலி ஏதாவது இருக்கும் போய் தூங்கிருப்பான்ட்டுல நினைச்சேன். நீ சொல்லிதான் தெரியுது இவன் ஏதோ இப்படி முழிக்கிறான்ட்டு. என்னன்னு தெரியலையா, என்ன பிரச்சனையா இருக்கும்? அதைத்தான் அவகிட்ட கேட்கலான்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தேன். நீங்க வந்து இப்படி சொன்னோன்னே டக்குன்னு கிளம்பி போயிட்டா. இப்போ எந்த பிரச்சனைன்னு சொல்லாம அப்படியே போயிட்டா. எந்த பிரச்சனைன்னு நமக்கும் தெரியாது. அது எப்படி அப்படி விட முடியும்? இரு அவ வரட்டும், நானே கேக்குறேன் என்ன பிரச்சனைன்ட்டு. ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட வேண்டியதா, அதை எதுக்கு மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சாப்பாடு மேல காட்டிட்டு இருக்கா? கரெக்டா சொன்னீங்க. சாப்பாடு மேல மட்டுமா காட்டுறா, எல்லார் மேலேயும் தான் காட்டுறா. இன்னைக்கு எனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணது யாரு? அவதானடா பண்ணா, டெய்லியும் அவதானே பண்ணுவா. உனக்கு என்னாச்சு? லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான் என் கையில இருக்கு, உள்ள எதுவுமே இல்ல. என்னடா சொல்ற? காலையில உப்புமா செஞ்சேன்னு சொன்னானே, உனக்கு அதான் தந்து விட போறேன்னு சொன்னா. அதானே, எங்க இருந்ததா உப்புமா? அதனாலதான் நான் ஆபீஸ்ல இருந்தே கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்து பார்த்தோம்னா இவ இப்படியே உட்கார்ந்து இருக்கா. நான் கூப்பிட காதே கேட்கல அவளுக்கு. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல உட்காந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்றா. என்ன ஆச்சுன்னு தெரியல, மனசே ஒரு குழப்பி போய் இருக்கான்னு நினைக்கேன். நம்ம உட்காந்து பேசினாதான் அவகிட்ட என்ன பிரச்சனைன்ட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்படியா பூமாரியா? நேத்து சாப்பாடெல்லாம் நல்லா தானே செஞ்சா, இன்னைக்கு தான் இப்படி பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியலையா? சரி கிச்சன்ல இருக்கா, நான் போய் கேட்டுட்டு வரேன். அம்மா அவளை எதுவும் திட்டிடாதீங்க, பொறுமையா கேளுங்க. அவளே ஏதாவது இருந்தா பதில் சொல்லுவா. அவளை ஏதாவது திட்டுற மாதிரி பேசிடாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்துருவா. ஏண்டா பூமாரியை நான் என்னைக்காச்சும் திட்டிருக்கேனா? என்ன ஏதுன்ட்டு பொறுமையா தான் கேட்பேன். உன்னை விட அவகிட்ட நான் பொறுமையா தான் நடந்துப்பேன். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு. அம்மா பின்ன என்னடா, நீ தான் அவகிட்ட வள்ளு வள்ளுன்னு விழுவ. அதே மாதிரியா நான் அமைதியா தான் அவகிட்ட பேசுவேன். நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிடுறேன். நீ இப்போ ஆபீஸ் கிளம்புறியா எப்படி? இல்ல நான் லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரி அப்போ உனக்கு சாப்பிட ஏதாவது டீ போட்டு கேட்கலான்னு தான் அவள்கிட்ட கேட்டேன். டீ கூட இப்போ எனக்கு வராது போல. அட்லீஸ்ட் ஒரு டீயாச்சு இப்போ வருமா? சரி இரு, நான் அவகிட்டே கொடுத்து விடுறேன். இவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்னான்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. ஆனா ஏதோ குழம்பி போய் இருக்கான்ட்டு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்னவா இருக்கும்? ஒருவேளை காவியா கிட்ட சொல்லியிருப்பாளோ? அவகிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? இல்ல வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம இப்போ காவியா கிட்ட போய் கேட்டு அவன் நேரம் இவகிட்ட போய் கேட்பா. எதுக்கு வம்பு? அம்மா தான் சொல்லியிருக்காங்கல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்தா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லுவா. அப்ப தெரிஞ்சுக்கிடலாம். என்னங்க அத்தை டீ தந்து விட்டாங்க. டீ எல்லாம் இருக்கட்டும். சரி அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்ல நான் எதுவுமே வச்சு விடலையோ? ஐயோ கடவுளே, நான் ஏன் இப்படி பண்ணேன்? சரி விடு, நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கன்னு நல்லா தெரியுது. ஏதாவது பிரச்சனையா பூமாரி? என்கிட்ட சொல்லு, எதா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏதோ இந்த பிள்ளைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணல, அதனால மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்புறீங்க? அத்தை வேற என்கிட்ட வந்து கேட்டாங்க ஏதாவது பிரச்சனையா பூமாரி உனக்குன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதாவது இருந்தா நானே சொல்ல போறேன். ஒன்னும் இல்ல இல்லங்கிறேன்ல, ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல தானே போறேன். ஏன் தேவையில்லாம இப்படி நீங்களும் அத்தையும் குழம்பி போறீங்க? நீங்களும் குழம்பி எங்களையும் குழப்பாதீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான். எனக்கு ஏதோ லஞ்ச் பாக்ஸ் வேற நீ பேக் பண்ணி தரல. நான் வந்திருக்கையில நீ ஏதோ யோசனை வேற பண்ணிட்டு இருந்த. அதான் ஏதோ சோசியல் சயின்ஸ் புக்குன்னு வேற சொல்ற. அதான் எனக்கே குழப்பிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன புக்குன்னு நான் சரியா கேட்கல, அதனால அப்படி சொன்னேன். சும்மா உடனே சொல்லிடுவீங்களே இப்படி. சரி விடுங்க, நீங்க டீ குடிங்க. நான் போய் கிச்சன்ல வேலை இருக்கு, அதை போய் பார்க்க. சரி ஓகே.